ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு சமயம் ரொம்ப தூரத்திலிருந்து வசதி உள்ள குடும்பத்தை சேர்ந்தவா சிலர் மகா பெரிவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தா. ஆசீர்வாதம் பண்ணி கல்கண்டும் குங்குமமும் தந்த மகா பெரிவா அவகிட்ட, நீங்கள் இங்கேருந்து புறப்படுறச்சே வழியில் யாராவது நோயாளியை பார்த்தேன்னா அவளுக்கு உங்களால் முடிஞ்ச உபகாரத்தை பண்ணிட்டு போங்கன்னார். சரின்னு தலையாட்டினா வழக்கம் போல பிரசாதத்தை வாங்கிட்டு எல்லாரும் புறப்பட்டுட்டா. மடத்தோட வாசலை தாண்டறதுக்குள்ள ஆச்சாரியா சொன்னதை அப்படியே மறந்துட்டா. யாருக்கும் எந்த உதவியும் பண்ணாமல் ரயில் ஏறி நேராக ஊருக்கு போய் சேர்ந்துட்டா. அங்கே போனதும் பெரியவா கொடுத்த பிரசாத குங்குமத்தை சுவாமி மாடத்தில் எடுத்து வைக்கலாம்னு பைய தேடினா பையையே காணும். பைய வழியில் எங்கேயோ தொலைச்சிட்டா. அதில் பிரசாதம் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 2000 ரூபாய் பணமும் வச்சுருந்தா. அது அந்த காலத்தில் ரொம்ப பெரிய தொகை. அடடா, பரமாச்சாரியார் சொன்ன மாதிரி யாருக்கும் எந்த உதவியும் பண்ணாமல் வந்துட்டோமே, அதான் இப்படிலாம் நடந்திருக்குன்னு அப்போதான் யோசிச்சிருக்கா. உடனே மகா பெரியவா கிட்ட, அவசரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் யாருக்கும் எந்த உதவியும் செய்யாமல் வந்துட்டோம் பெரியவா, தெரியாமல் பண்ணிட்டோம். பணம் போனா போகிறது, நீங்கள் கொடுத்த பிரசாதம் வேணும், அது அந்த பையில தான் இருக்குது, எப்படியாவது அந்த பை திரும்ப கிடைக்கணும்னு வேண்டிண்டா. 2-3 நாள் ஆச்சு. தபாலில் ஒரு கவர் வந்தது. பிரித்து பார்த்தா உள்ள அவ தொலைச்ச பை இருந்தது. அவசரமாக பணம் இருக்கான்னு பார்க்க பைய குடையிறா. பணம் இல்லை. ஆனால் பெரியவா கொடுத்த பிரசாதமும் கூடவே ஒரு கடிதாசியும் இருந்தது. உங்கள் பைய வீதியில் பார்த்தேன், அதில் உங்கள் முகவரி அட்டை இருந்தது. உங்ககிட்ட சேர்த்துடலாம்னு தான் எடுத்தேன். ஆனால் திடீர்னு என்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. என்கிட்ட வைத்தியம் பண்ண காசு இல்லை. அதனால் வேற வழி இல்லாமல் உங்கள் பையில் இருந்த பணத்தை எடுத்துட்டுட்டேன். மன்னிச்சுடுங்கோ. பையில் இருந்த பிரசாதத்தை இத்தோடு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது. ஆச்சாரியா கொடுத்த பிரசாதம் திரும்ப கிடைச்சுடுத்து. அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் பணம் போயிடுத்தேங்கிற வருத்தம் அவளுக்குள்ளே இருந்தது. கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் ஆச்சாரியாவை தரிசனம் பண்ண அந்த குடும்பத்தினர் வந்திருந்தா. அவளோட முறை வந்ததும் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா. என்ன கேட்டது கிடைச்சுடுத்தா அப்படின்னு அந்த குடும்ப தலைவியை பார்த்து கேட்டார் மகா பெரியவா. இல்லை பெரியவா, பையும் பிரசாதமும் மட்டும்தான் கிடைச்சிது, பணம் போனது தான்னு சொன்னா. இல்லையே, பணத்தை பற்றி நீ கேட்கவே இல்லையே. பிரசாத பை கிடைச்சா போகிறோம், பணம் உதவி பண்ணினதா இருந்துட்டு போகட்டும்னு தானே வேண்டிண்ட. பெரியவா சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே, ஆமாம் பெரியவா, நான் அப்படி தான் வேண்டிண்டேன். பெரியவாளோட ஆணைப்படி யாருக்கோ உதவினதா இருக்கட்டும்னு நினச்சிண்டேன் நான் தழுக்க சொன்ன அந்த பெண்மணி. ஏழை நோயாளியோட சிகிச்சைக்கு இவாளோட பணம் போய் சேரணுங்கிறத முன்கூட்டியே பெரியவா எப்படி தீர்மானிச்சார்? பிரசாதம் திரும்ப கிடைக்கணும்னு வேண்டிட்ட வாளுக்கு அதை எப்படி திரும்பி கிடைக்க வச்சார்? இதெல்லாம் பரமாச்சாரியாளுக்கு மட்டுமே தெரிஞ்ச பரம ரகசியம். அவரோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.